வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மெனியா சேனல். இது இயற்கையை நேசிப்பவர்களுக்காக. இன்றைக்கி வீடியோவில் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கேக்டஸ் வந்து நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். கேக்டஸ் ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிரீன்ஸ் மெனியா சேனலோட கார்டன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு கேக்டஸ் கலெக்ஷன்ஸ் தான். நம்மக்கிட்ட 25+ கேக்டஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. சக்குலன்ஸு, ரெயின் லிலீஸ், அடீனியம் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அப்புன்டியா வெரைட்டி தான். முன்னாடி காட்டின அந்த கேக்டஸ் தான் மதர் கேக்டஸ்ஸு. அதுலேருந்து எடுத்து வச்சது தான் இந்த 4 கேக்டஸும் பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மேமிலேரியா வெரைட்டி சேர்ந்தது. இதுலேருந்து வர்ற பட்ஸ்லாம் எடுத்து தான் வந்து நம்ம மறுபடியும் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஸ் எல்லாம். இது பாருங்கள், இங்கெல்லாம் வச்சுருக்கோம் பேபிஸு, பப்ஸு. அதுவும் ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இடம் இல்லாமல் போச்சுன்னா அந்த ரவுண்டு வர்றது வந்து கொஞ்சம் நீளமாக வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட ஷேப்பு ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேமிலேரியா எலாங்கேட்டா அந்த வெரைட்டி. ரொம்ப அழகாக இருக்குங்க. கோல்டன் கலரில் தான்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இதில் இந்த மாதிரி நிறைய சைடில் பப்ஸ் வரும். அதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், தனியாக வளர்ந்துருக்கு. அடுத்து இது வந்து யூஃபோபியா வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீவ்ஸ், ஒரு க்ரீன் கலர் லீவ்ஸு, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா அதுலேயே ரெட் கலர் வெரைட்டி, ரெட்டிஷ் பிங்க் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து நான் வேறு ஒருத்தங்கிட்டேருந்து கட்டிங் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து யூஃபோபியா தாங்க. இது வெரைட்டியும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் வராது, குட்டி குட்டியான லீவ்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கோஸ்ட் அப்படிங்கிற வெரைட்டி. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதெல்லாம் பெரிய பெரிய பிளான்ட் ஆகும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இதிலேருந்து கட் பண்ணி எடுத்து இன்னொரு பிளான்ட்டும் வச்சுருக்கேன். அந்த இடத்துல இருந்து தான் கட் பண்ணது. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக க்ரோ ஆகிட்டுருக்குது. இந்த யூஃபோபியாலேருந்து கட் பண்ணி எடுத்தது தான் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் வந்து வேர் பிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இது வந்து ஃபேரி கேஸ்டல் கேக்டஸ்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த மாதிரி நிறைய வளரும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கினதில் 2ஆக பிரித்து வச்சுருந்தோம். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மதர் பிளான்ட் அளவுக்கு வளர்ந்துருச்சு. இது வந்து வேரிகேட்டட் ஃபேரி கேஸ்டல். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் வாங்கி பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹியூர்னியா வெரைட்டிங்க. ரொம்ப அழகாக பூக்கள் பூக்கும். டோனட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட பூக்கள். இதில் பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் வந்து இருக்குது என்கிட்ட. நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இதிலெல்லாம். ரொம்ப அழகாக இருக்கும் இதோட பூக்கள். இது பார்த்திங்கன்னா வேரிகேட்டட் ஹியூர்னியா. இது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு வாங்கினதுலேருந்து. சைடில் பார்த்திங்கன்னா 2 பப்ஸ் மாதிரி வந்திருக்கு. நல்லாயிருக்கு. கலர் பாருங்கள், நல்லா ஒரு பிங்க்கு, க்ரீனு அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸில் இருக்குது. இது வந்து டாக்டெயில் கேக்டஸ்ங்க. இது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி வளருதுன்ட்டு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஜமாக்கரு கேக்டஸுங்க. இன்னொரு இடத்துலையும் வச்சுருக்கேன் பாருங்கள். இதான் இது பார்த்திங்கன்னா பீனட் கேக்டஸ். இது ஒரு பேசிக்கான வெரைட்டி தான். ரொம்ப அழகாக பூக்கள் வரும். நிறைய பப்ஸ் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக. இதிலேருந்து நம்ம ஒவ்வொரு பப்ஸாக தனியாக எடுத்து வச்சோன்னா நம்மளுக்கு புது செடி வந்து உருவாகுங்க. இதிலேருந்து எடுத்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து நான் தனித்தனியாக ஒவ்வொரு குட்டி குட்டி பப்ஸையும் வச்சுருந்தேன். அதுலேருந்தும் சைடில் வந்து வந்திருக்கு பாருங்கள் பப்ஸ் எல்லாம். ரொம்ப அழகாக வந்து வளருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கேக்டஸ்ஸு. ஸ்டார் கேக்டஸ் வந்து ஒரு கட்டிங் வந்து எடுத்து இதில் வச்சுருக்கேங்க. இது ஒரு மேமிலேரியா வெரைட்டி தான். எல்லோ கலர் மாதிரி இருக்கும் இதோட தான்ஸ் எல்லாம். இதுவும் வந்து ஒரு ஃப்ளவரிங் வெரைட்டி தான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா க்ரோ ஆகும்.
சைடில் நிறைய பப்ஸ் வருங்க. அதை எடுத்து நம்ம மறுபடியும் ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார் கேக்டஸோட மதர் பிளான்ட் வந்து இதுதான். இதை வந்து ஒரு தனியாக வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பன்னியரில் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இது வந்து ரெட் பன்னியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட அந்த முட்கள் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரு டாட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நியூ பிரான்ச் வந்து வர மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து இது ஒயிட் பன்னியரு. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த முட்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் 2 கலர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த முட்கள் மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது வந்து இந்த ரெட்டில் தாங்க இன்னொரு பிளான்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு அப்புண்டியா வெரைட்டி. அதுவும் பார்த்திங்கன்னா 2 இயர் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. அதிலேருந்து வந்து புதுசாக ஒரு நெக்ஸ்ட் இயர் வந்து வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா அப்புண்டியா மான்ஸ்ட்ரோஸா அந்த வெரைட்டிங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு வருது. ஒரு ஐஸ்கிரீம் கப்பில் தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மேமிலேரியா வெரைட்டி தான். இதோட ஹூக்ஸ் மாதிரி இருக்கும் இதோட முட்கள். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, இல்லாட்டி கையில் வந்து பட்டும். இது ஒரு வெரைட்டி பாருங்கள். மேமிலேரியாவில் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் இதுலேருந்து பூக்கள் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வெரைட்டிஸில் வந்து பூக்கள் வருங்க. அப்புறம் சீட்ஸும் வந்து ஒரு சில வெரைட்டிஸ் கொடுக்கும். அதுலேருந்து நம்ம கூட ப்ரொபகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கேக்டஸு. ப்ரௌன் கேக்டஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வளருங்க. நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குங்க. அது ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே உங்களுக்கு பாட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 inch பாட்டில் வச்சா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது காட்டன் கேண்டி. என்னோடய கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கேக்டஸ்னால் அது இது தான். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டு பார்த்தா முட்கள் வந்து குத்தவே குத்தாது. நிறைய பப்ஸ் இருக்குது பாருங்கள். சுற்றிலும் ஒரு 7-8 பப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து நம்ம தனியாக கூட வச்சுக்கலாம். பாருங்கள் குத்தவே இல்லை, அப்படியே சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக ஒயிட் கலரில் பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும் காட்டன் கேண்டி. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேமிலேரியா வெரைட்டி தான். கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் ஷேடு வந்து இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பிளான்ட்டும் நிறைய பப்ஸ் வரும், ஃப்ளவரும் வரும். இந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 inch அந்த மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் ரொம்ப சின்ன பாட்டில் கூட நம்ம வைக்கலாம். ஏதோ யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்தேன் இல்லையா அந்த தேங்காய் துருவனதுக்கப்புறம் அந்த யூஸ் பண்ணுற அந்த தொட்டி, சிலர் தொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதுலேயும் கூட நீங்கள் பிளான்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். கீழே ஒரு சின்ன ஹோல்ஸ் 3 ஓட்டை இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தண்ணியும் ட்ரைன் ஆயிரும். அப்புறம் சின்ன நிறைய வேஸ்ட்டான அந்த பிளாஸ்டிக் கப்ஸ், பாட்டில்ஸ் இந்த மாதிரி வந்து இதில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். நிறைய நீங்கள் வந்து ஒரே பாட்டில் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஓவல் ஷேப் பாட்டில் அந்த மாதிரி மினியேச்சர் கார்டன் செட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். என்னோடய சின்ன இந்த கேக்டஸ் கார்டன் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கேக்டஸ் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வகையான கேக்டஸ் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய கலெக்ஷனில் எது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். இயற்கையை பார்த்து ரசிக்கவும், கார்டனிங் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் கிரீன்ஸ் மினியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.